குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 29/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 2 நிமிடம், தீதி இன்றிரவு 9 மணி 11 நிமிடம் வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி 40 நிமிடம் வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் இரவு 9 மணி 36 நிமிடம் வரை கண்டம், விருத்தி. கரணம் இரவு 9 மணி 11 நிமிடம் வரை கரசேகரணம், பின்பு வணிசேகரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 2:40 வரை சித்த யோகம் இருக்கு. அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. கூலிகை நண்பகல் 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2 மணி 40 நிமிடம் வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய தினம் ஆடி கிருத்திகை. கிருத்திகை அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது முருகப்பெருமானுடைய வழிபாடு. இந்த முருகப்பெருமான் வழிபாடு என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. நிறைய பிரச்சனைகள் தீரும். ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து எதை நினைத்து விரதம் இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிறைய விஷயத்துக்கு பலன் கிடைக்கும். அதனால இன்றைய தினம் நிறைய பேர் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, வேல் குத்துதல், அதே மாதிரி மயில் காவடி, இதையெல்லாம் எடுப்பார்கள் இன்றைய தினம். சரி, ஏன் எடுக்கிறார்கள்? அதையெல்லாம் எல்லா வருஷமும் தான் கிருத்திகை வருது, எல்லா மாதங்களும் கிருத்திகை வருது. ஆனா ஆடி கிருத்திகை மட்டும் ஏன் முருகனுக்கு எவ்வளவு விசேஷம்? அது சில பேருக்கு தெரியும். ஆடி கிருத்திகையில முருகனை வழிபாடு செய்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போல ஆடி கிருத்திகை அன்று மொட்டை போடுவார்கள், முடி காணிக்கை செலுத்துவார்கள். ஏனென்றால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு கூட, தலைமுடி காணிக்கை கொடுக்கறதுக்கு கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உசுருக்கு மசுறு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி பெரியவர்கள். எல்லாரும் நினைக்கிறாங்க முடி வளர்றதுனால தானே மொட்டை போடுறோம், அதே போல விரலை வெட்டுவியா அப்படின்னு கிண்டல் அடிப்பார்கள். அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் இது கேட்பாங்க, இந்த முடி காணிக்கை என்பது மரணத்துக்கு ஒப்பானது என்பது யாருக்காவது தெரியுமா? எதனால இது வந்தது அப்படின்னா, மகாபாரத போர் நடக்கும் போது இறுதி நாளில் குரு அதாவது அவர்களுடைய குருவான துரோணாச்சாரியாவின் புதல்வன் அஸ்வத்தாமன் திரௌபதியின் 5 குழந்தைகளையும் பாண்டவர்கள் என்று நினைத்து வெட்டி சாய்த்து விடுவார். விடிந்ததும் குழந்தைகளை கண்டு சொல்லால் என துயரம் அடைந்தார்கள் பாண்டவர்கள். இத்தகைய கொடூர செயலை செய்த பாதகனை வெட்டி வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்று அர்ஜுனன் சபதமிட்டார். அன்று மாலையே கல்வன் அஸ்வத்தாமன் என்று தெரிந்து இழுத்து வரப்பட்டான். குருவின் மகனா என்று பாண்டவர்களும் திரௌபதியும் அதிர்ந்து போனார்கள். யாராக இருந்தால் என்ன, இவன் தலையை கொய்யாமல் விடமாட்டேன் என்ற அர்ஜுனன். அவரை யாராலும் தடுக்க முடியவில்லை. அப்போது அங்கு வந்த கிருஷ்ணர் அவர்
தலையை எடுக்க வேண்டும் என்பது இல்லை அர்ஜுனா. அவன் சிகையை மழித்து விடு, அது அவன் மரணத்துக்கு ஈடானது என்றார். அதற்கு பின்புதான் நம்மளுடைய மூதாதையர்கள் தவறு செய்பவர்களை மொட்டையடித்து செம்புள்ளி கரும்புள்ளி வைத்து கழுதை போல் ஊர்வலம் வர செய்ததையும் இத்தருணத்தில் நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இந்த கிருத்திகை சமயத்தில் மொட்டை போடுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அது எதற்கு அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் கடும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை, உங்களுக்கு மரண திசை நடக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டாலோ, உங்கள் குலதெய்வம் அல்லது இந்த இஷ்ட தெய்வம் என்பது முருகப்பெருமான், இந்த இஷ்ட தெய்வத்திற்கு மொட்டை போடுவது, முடி காணிக்கை செலுத்துவது, வேண்டிக் கொண்டு இதை செய்வது நன்மை. நிறைய பேர் வேல் குத்துவாங்க, பெரிய பேர் வேல் குத்திக்கிட்டு போவாங்க. இது எல்லாம் வேண்டுதல் தான். ஏன்னா தலை போகும் பேராபத்திலிருந்தும் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார். அதனால இன்றைய தினம் முருகனை வழிபட்டு அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுங்கள். அவருக்கு எப்படியெல்லாம் பூஜை செய்யணும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தேனும் தினைமாவும் வைத்து பூஜை செய்வார்கள். அவருக்கு பிடித்தது அதுதான். கொஞ்சமா வாங்கி செய்யுங்க, நிறைய வேண்டாம். தேனும் தினைமாவும் வைத்து நிறைய பேர் தீபம் போடுவார்கள். மாவிளக்கு தீபம் போட்டால் நன்மை. அதுவும் முருகர் கோவில்ல போயிட்டு மாவிளக்குல 6 தீபம் ஏற்றுவது அதை விட சிறப்பு. உங்களுக்கு எது இயன்றதோ அது செய்யுங்கள். இன்றைய தினம், நாளைய தினம் ஒரு முக்கியமான பதிவு போட போறேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொந்த வீடு வாங்குபவர்கள் என்ன செய்தால் சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்றது, அந்த சூட்சமத்தை சொல்ல போற. இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ராசி பலனுக்குள்ள போகலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புத பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் 4:45 சந்திர பகவான் ரிஷபராசிக்குள் பிரவேசம் ஆகும். சரி, இப்பொழுது நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஏலக்காயும் ஒரு எலுமிச்சங்கனியும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கு. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பண நெருக்கடிலாம் இன்னைக்கு குறையும். வாக்கு சாதுரியத்தால் சில விஷயத்தில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். கல்வியில இருந்து வந்த மாணவர்களுக்கு ஆர்வமின்மை எல்லாம் இன்னைக்கு விலகும். உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பரணி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். சமூக பணிகள்ல நிறைய மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள். சகோதரர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஓங்கும். அதே சமயம் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் நிற்காமல்.
அதிர்ஷ்ட தெற்கு திசை அதிர்ஷ்டம் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிறு தொழில் முயற்சிக்கு ஏற்ப அந்த சின்ன சின்ன சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நீங்க முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்த்திருங்க. உடன்பிறப்புகள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட 5ஆம் எண் அதிர்ஷ்ட நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள்லாம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர் புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். உங்களுடைய மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகி மன தெளிவு ஏற்படும். வேலையில் ஒரு புதுவிதமான சூழல்லாம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதனால உங்களுக்கு புகழும் இன்னைக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டம் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். அது கைகூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அது போடணும் அப்படின்னு நினைத்து இன்னைக்கு பயணம் செய்தால் அந்த ஒப்பந்தங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு நன்றாகவே இன்னைக்கு இருக்கும். கௌரவ பதவிகள் மூலம் செல்வம் செல்வாக்கு மேம்படும். அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயம் ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே மாதிரி ஒரு புதிய விஷயத்துக்கு உங்களுடைய கண்ணோட்டம் அதிகமாவே இன்னைக்கு இருக்கும். புரிதலும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, 4 மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமெல்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை அளிக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். உயர்கல்வியில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் சார்ந்த விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். தொழில் முயற்சிகளில் அலைச்சல்களுக்கு பின்பு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். வெளிநாடு அதே மாதிரி வெளிநாட்டில் குடியிருப்பவர்களுக்கு இதுவரைக்கும் குடியுரிமை கிடைப்பதில் ஒரு தடை தாமதம் ஏற்பட்டிருந்தால் அதையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் ஓரளவுக்கு மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்துல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் புதிய அனுபவம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
எந்த வேலை செய்தாலும் 4 மணிக்குள்ள செய்திருங்க. அதன் பிறகு புதிதாக ஏதாவது செய்யணும்னு நினைத்தால் அதை மட்டும் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சுபகாரியம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே சமயம் வெளிவட்டாரத்துல மாறுபட்ட ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அரசு சார்ந்த செயல்பாடுகள் ஏதாவது இருந்தால் அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தை வைங்க. எதிர்பாராத சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் ஏற்படும். திடீர் செலவுகளால் சேமிப்புகளாம் குறையும். அதே சமயத்துல வியாபாரம் பண்றவர்கள் இந்த சின்ன சின்ன வியாபாரம், பெரிய வியாபாரம் எதுவாக இருக்கட்டும், உங்களிடம் வருகின்ற வாடிக்கையாளர்களிடம் கனிவோடு இன்னைக்கு பேச வேண்டியது அவசியம். அதனால் நன்மைகள் நிறைய உண்டு. அதே மாதிரி உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாள். வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைய நாள் செயல்பாடு இருக்கட்டும். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதுவும் இன்னைக்கு ஆடி கிருத்திக்க, அதனால முருகப்பெருமானையும் விநாயகரையும் வணங்குங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதிகமா செலவுகள் ஏற்படும், அதை கவனத்துல வச்சுக்கோங்க. சுவாதி நட்சத்திர நெருக்கடிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களுடைய அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்து கொண்டால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். அதே போல பலம் மற்றும் பலவீனம் உங்களை பற்றிய நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும். அதே போல திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆடி மாசம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. பெண் பார்க்க போகலாம், ஜாதகம் பார்க்க போகலாம், அதே மாதிரி பொருத்தம் பார்க்க போகலாம், எல்லாம் செய்யலாம். என்ன நிச்சயம் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடக்கூடிய பலமான ஒரு அமைப்பு இருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண், அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்கார நன்மைகள் பல உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். வர்த்தகத்துறையில இருப்பவர்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுப்பது மிகவும் நன்மையை தரும் இன்றைய நாள். அதே மாதிரி இழுவரியாக இருந்து வந்த தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். தந்தை வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும். நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். பூராடம் நட்சத்திர தன வரவுகள் நிறையவே இன்னைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நீங்க வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். எதிர்காலம் குறித்த இலக்கு உங்கள் மனதில் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கு மனசுல இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல் மேம்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவீங்க. இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம்
இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திர பொறுப்புகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திர புரிதெல்லாம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மை. வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் கிடைக்கும். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள், கால்நடைகள் வியாபாரம் பண்றவர்கள், அந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு அதீதமான ஆர்வம் அதிகரிக்கும். புதிய வேலை தொடர்பான செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். சமூக பணி தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகளில் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் அமைதி, நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாவின் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். சதயம் நட்சத்திர தடை தாமதங்கள்லாம் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனையை கேட்டு இன்றைய தினம் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புத்திரர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வேலை ஆட்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் விலகும். அதே மாதிரி நகை மீது ஒரு நிறைய ஆர்வம் அதிகரிக்கும் சில பேருக்கு. அதுவும் இல்லாம இந்த காதுல போடுற கம்மல், சின்ன சின்ன கம்மல், சைடு கம்மல், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு அவங்களுக்கு அதீதமான ஒரு ஆர்வம் ஏற்படும். மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் இழுபறியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.